எல்லாருக்கும் வணக்கம். நான் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருக்கேன். நாங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. காலேஜ் படித்தோன்னே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து பசங்க, இப்படியே லைஃப் போய்ட்டு இருந்தது. இதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கொரோனா டைமில் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் இன்ஸ்டியூட்லலாம் எல்லாத்துலேயுமே படிக்க முடியல. அப்போ ஃபஸ்ட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் தான் யூடியூப்பில் சேனலில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க. அந்த டெஸ்ட் பேட்சில் வழியாக கனிமுருகன் சார் பாலிட்டி, எனக்கு சுத்தமாக பாலிட்டியே பிடிக்காது. ஆனால் அவருடைய கிளாஸஸ் பார்த்து தான் பாலிட்டியே நல்லா லேர்ன் பண்ணவே முடிஞ்சது. எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காங்க. நான் எங்கள் அப்பாவோட நேட்டிவ் தூத்துக்குடி பக்கத்தில், ஈரால் பக்கத்தில் ஊர். ஆனால் நாங்கள் பிறந்து வளர்ந்ததில் இங்கே சென்னையில் மளிகை கடை வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா. அப்போ தான் யோசித்தேன், நம்ம இப்போ தூத்துக்குடியில் இல்லாமல் போயிட்டோமே, இருந்திருந்தால் சுரேஷில் படிச்சிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கடுத்து இங்கே சென்னையில் வந்துட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சென்னையில் மெயின்ஸ் படிக்கலாம் ரொம்ப உதவியாக இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவை இந்த மேடையில் ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா எல்லோரும் சொல்லும்போது அவர் பொண்ணு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதுவும் செஞ்சதில்லை அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு பெருமையை வாங்கி கொடுத்ததே மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் சார். எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறதான், தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தோல்வின்றதே கிடையாது, தொடர் முயற்சி மட்டும்தான். நிறைய பேர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி ரீச் ஜோன் வரைக்கும் வேலை கிடைக்காத நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கான வாய்ப்பு மிக பெருசாக இருக்கிறதுக்காண்டி கடவுள் தள்ளி போட்டிருக்காருன்னு நினச்சி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாருமே கண்டிப்பாக அரசு அதிகாரியாக ஆவீங்க. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவர்.